கொண்டிருக்கிறோம். உமையோல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லையே. பர்வதா, உமா, சரி, உமையோல் வருவதற்காக சுவாமி, வர வேண்டும் சுவாமி. தங்கள் வருகைக்கு நான் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தேன். சுவாமி, அம்பலத்தில் ஆளும் செய்தே எதற்காக அடைக்க தெரியுமா? சுவாமி, எங்கு செல்கின்றீ? இந்த வேலையில் மட்டும் என்னை விட்டு எங்க செல்ல போகிறீர்கள் சுவாமி? கட்டிய கனவு நிலத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது எங்கே செல்கிறது என்ற வார்த்தை ஒரு பெண்மணியின் திருநாவில் இருந்து வரலாமா? அப்படி விரைவினால் செல்லக்கூடிய காரியம் தான் வெற்றிகரமாக முடிந்து இல்லம் திரும்ப வேண்டுமா? சரி, இதுவே முதலையும் கடைசியுமாக இருக்கட்டும். சுவாமி, நான் கேட்டது தவறாக தான் என்ன மன்னிக்க வேண்டும் சுவாமி. சிவசங்கராவை கொட்டையை அழக்கூடிய ஜெயமதாசுரன் என்பவன் எமை குறித்து நகர்த்தான் வெற்றி வருகிறான். ஆகையால் அன்னவனுக்கு சென்று வரமளிக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டேன். வரமளிக்க சென்று விட்டீர்களா சுவாமி? நீங்கள் வரமளிக்க செல்ல போகிறீர்கள், நானும் உங்களோடு வரலாமா? உமா, என்ன வேடிக்கையான பேச்சு! அந்த ஜெயமதாசுரன் எனையே குறித்து மிகத்தான் தவமேற்றுக் கொண்டிருக்கிறான். ஆகையால் நான் சென்று அவன் காட்சி கொடுத்தால் திருப்தி அடைவானே தவிர உடன் இந்த சக்தியை எடுத்துச் சென்றால் கிடையாது. அப்படியா? நான் இல்லாமல் தனிமையில் செல்ல போகிறீர்களா சுவாமி? நான் இல்லாமல் சென்று அவருக்கு வரமளித்தால் அந்த வரமானது பலிக்குமா? ஏன் பலிக்கமாகாது? என்னால் தன்னை முறையில் வரமளிக்க முடியாது என்று நினைக்கிறாயா சுவாமி? இந்த சக்தியிலே தான் சுவாமி. இந்த சிவத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அரியது, பெரியது, உயர்ந்தது, நிறைந்தது, எங்கும் நிறைந்தது, எவராலும் பெற முடியாதது சிவமயம். சுவாமி, நிறுத்துகள். நீங்கள் பேசும் வார்த்தை விந்தையிலும் விந்தயமாக இருக்கிறது. இந்த சக்தியில என்றால் இந்த சிவனே கிடையாது. நிறுத்து பாருங்கள். இந்த சிவனே கிடையாது. இந்த சக்தியில என்றால் அணுவும் அசையாது சுவாமி, அசையாது. எப்பேற்பட்டவன் தெரியுமா? என் வலது கண்ணோ சூரியன், இடது கண்ணோ சந்திரன், கைக்கால்கள் மலைவனங்கள், விழிகளையும் முடினால் இந்த உலகமே இருள்மயமாக. சுவாமி, சொல்வதை கேளுங்கள் சுவாமி. அந்த அரசிற்கு வரமளிக்க போகிறீர்கள், என்னை அழைத்து சென்றால் நீங்கள் கூறுமாந்த வரமானது பலிக்கும். சொல்வதை கேளுங்கள் சுவாமி. சரி, எதற்காக இந்த கோபம்? இடவாகம் வரவில்லை என்று தானே இப்பேற்பட்ட கோபத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதிபூஜை முடிந்தனே இடவாகம் தருவதுதானே வழக்கம். அது தரவில்லை என்பதற்காக இவ்வளவு கோபம். வேண்டிய இடவாகம் தானே கொடுக்கும் பொழுது ஒரு அக்னி சூழியாக கத்தவை சுவாமி, சுவாமி, சுவாமி. பார்வதா, நான் முன்பதாகவே உரைத்தேன். அந்த ஏமதாசுரன் முன் எவை குறித்து மகத்தான தவமேற்றுக் கொண்டிருக்கிறான்.
இங்கே உனக்கு இடபாகத்தின் போது அக்னி ஜோதியான அள்ளி வீசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? அவன் தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். அந்த தவத்தினுடைய வலிமையின் காரணமாகத்தான் அந்த அக்னி ஜோதியானது இங்கே அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அண்ணவனுக்கு காட்சி கொடுத்து விட்டு உனக்கு இடபாகத்திருக்கிறது. அப்படியா சுவாமி?